அலை பாயும் கடல்களிலும் கூறுகின்ற குயில் குரல்களிலும் ஓங்கி ஒழித்திடும் வல்லனாம் அல்லாவுக்கு எல்லா புகழும். செங்கலிலும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடும் என் கொள்கை விட மாட்டேன் என்று வைத்த ஏஞ்சல் நபியின் மீதும் நபி வழி நடந்திடும் நட்டவள் தோழர்கள் மீதும் நாதாக்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. பெரியோர்களே, தாய்மார்களே, எங்களை எதிர்த்து பேச வந்திருக்கும் எதிராளிகளே, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் கருப்பாய் இருந்தாலும் வெள்ள மனசு கொண்ட அருமையான நடுவர்களே, சமுதாயத்தை வாட்டி வதைக்கும் வரதட்சணை கொடுமைக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று ஆதாரத்துடன் வாதாட வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, அருள்மறையிலே அல்லாஹ் சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களின் பொறுப்புதாரிகள், பெண்களின் நிர்வாகிகள் என்று அல்லாஹ் கூறியிருக்க, அதை இந்த ஆண் வர்க்கம் மறந்துவிட்டு பெண்ணினத்தை சுரண்டி சுரண்டி சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆணவம் பிரித்தலையும் இந்த ஆண் மக்களால் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இழிவுகளும் அவமானங்களும் வேதனைகளும் சோதனைகளும் கொஞ்சமா நஞ்சமா அப்பப்பப்பா நினைத்தாலே நெஞ்சம் முழுகிறது, கண்கள் கலங்கிறது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா, தமிழகத்தில் ஒரு பிரபலமான ஊரில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பாவப்பட்ட பெண்ணை மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வந்தார்கள். சீவி முடித்து சிங்காரித்து அழகு பதுமையாய் வந்து நின்றார் அந்த மணப்பெண். ஆனால் வெட்கம் கெட்ட மாப்பிள்ளை வீட்டார் நகையும் தொகையும் எவ்வளவு தருவீர்கள் என்றுதான் கேட்டார்கள். 50 பவுனும் 50,000 கண்டிப்பாக வேண்டும் என்று கண்டிஷன் போட்டார்கள். எங்களால் அவ்வளவு முடியாது என்று பெண் வீட்டார் சொன்னதுமே இருந்த பலகாரங்களை தின்று தீர்த்து அந்த பண்டாரங்கள் இடத்தை காலி செய்து போய்விட்டார்கள். அடுத்த மாதம் இன்னொரு மாப்பிள்ளை வீட்டார் என்னும் கொள்ளை கூட்டம் வந்து பேரம் பேசிவிட்டு சென்றது. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை மாப்பிள்ளை வீட்டாருக்கு முகத்தை காட்டி காட்டி வெறுத்து போன அந்த ஏழை பெண், அதை என்னடா வாழ்க்கைக்கு வந்தவனையெல்லாம் பக்கனையா தின்று விட்டு வாழ வைப்பதற்கு காசு கேட்கிறானே என்று மனம் நொந்து தூக்கு கயிறு மாட்டி உயிரை விடுகிறார். இந்த கோர நிகழ்வை அறிந்த பெற்றோர்கள் துக்கம் தாழ முடியாமல் கலரை கலரி அழுகின்றார்கள். ஆசை ஆசையால் தாளாட்டி சீராட்டி வளர்த்தெடுத்த தன் மகள் பருவ வயதில் தாலி கயிறு ஏறுவதற்கு பதிலாக தூக்கு கயிறு ஏறிவிடவில்லை என்று ஏங்கி ஏங்கி அவர்களும் ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொண்டார்கள். அச்சச்சோ அச்சச்சோ, என்ன கொடுமை, என்ன கொடுமை! ஒரு குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா நாசமாக்குற மகா பாவிகள் இந்த மாப்பிள்ளை வீட்டார். இந்த லட்சணத்துல இந்த வெட்கம் கெட்ட மாப்பிள்ளைகள் பெண்களை எதிர்த்து பேச வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, இந்த 2 ஆண்கள் இவங்க முழிக்கிற மொழிய பாத்தீங்களா? திருவிழால காண போன ஆடு மாதிரி. அட பாவிங்களா, அட பாவிங்களா! பெண்கள் எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை பிரிந்து, பாசத்தை கொட்டி வளர்த்த தந்தையை பிரிந்து, அண்ணனை பிரிந்து, தம்பியை பிரிந்து, அக்காவை விட்டு, தங்கையே விட்டு, ஊரை விட்டு, உறவை விட்டு, கட்டின கனவுதான் தெரியுது என்று உன் காலடியில் கிடக்கிறாளே உன் அன்பு மனைவி, உன் வாழ்க்கை துணைவி, அவளை காப்பாற்ற வேண்டிய ஆண்களே வரதட்சணையை பிச்சையாக கேட்டு வாங்கி பெண்ணினத்தை நாசத்தின் படிமுறையில் தள்ளி சமுதாயத்தின் மானத்தை காற்றில் பறக்க விடுகிறீர்களே, இது நியாயம்தானா? பாவப்பட்ட பெண்களின் வயிற்றெரிச்சல் உங்களை சும்மா விடுமா? அருமையானவர்களே, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், திருமணம் முடிக்கும் ஆண்களே பெண்களுக்கு மனமும் வந்து அள்ளி கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்க, கன்னி பெண்ணை கரை பிடிக்க காசு கேட்பது என்னங்க